சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பார்ப்பவர்கள் அனைவரும் நீ எல்லாவற்றையும் வைத்திருந்தாய், இப்பொழுது என்னம்மா உன்னிடம் ஒன்றுமே இல்லை இப்படியே கேட்கிறார்கள். சிலரோ உன்னை பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டமில்லாதவர், அதனால்தான் இவளிடம் எல்லாமே இருந்தது, இவளை விட்டு போய்விட்டது. அதிர்ஷ்டமில்லாதவள் இவள் எப்பொழுதுமே சிறு வயதிலிருந்து அதிர்ஷ்டம் இல்லாமல் தான் இருக்கிறார் என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார்கள். உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்துகிறோமே என்று நினைக்கவில்லை. கூட பிறந்தவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள், உன்னை சுற்றி இருப்பவர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள். சொல்ல போனால் உன்னுடைய குடும்பத்தில் சிலரும் முக்காவாசி சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் உண்மை. காலம் முழுவதும் நீயும் உன்னுடைய நிலைமை மாறும் 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 என்று அமைதியாக ஒவ்வொரு நாளையும் ஓட்டிக்கொண்டே இருந்தாய். ஆனால் ஒவ்வொரு நாளும் மாறவே இல்லை என்று தெரிந்து நீ ஒரு முடிவெடுத்து விட்டாய். இனிமே எதுவும் மாறப்போவது இல்லை. அதனால் எல்லா விஷயத்திலும் தானே இறங்கி செய்வோம் என்று இப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி மாற்றி செய்து கொண்டு இருக்கிறேன். தங்கமே, முதலில் உனக்கு வாழ்த்துக்கள். ஏன் தெரியுமா? யாரையும் நம்பாமல் உன்னுடைய வாழ்க்கைக்காக நீயே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பித்தாய் பத்தியா? அதற்குத்தான் இத்தனை நாள் எல்லோரையும் நம்பிக்கொண்டு இருந்தாய். ஆனால் இவர்களையெல்லாம் நம்புவது வீண் என்று தெரிந்து அடுத்த நிமிஷம் ஒரே ஒரு முடிவெடுத்தாய். நாம் இறங்குவோம். வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ அதனுடைய விஷயங்களை தாமே செய்வோம் என்று நினைத்தாய் பத்தியா? அதுதான் நல்லது. எத்தனை காலத்திற்குத்தான் மற்றவர்களை நீ நம்புவாய்? உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் தானே? பரவாயில்லை, நாளானது ஓடிவிட்டது, நேரமானது ஓடிவிட்டது. ஆனால் இதற்கு மேல் நாளும் நேரம் ஒரு பொழுதும் ஒரு நாளும் சரிதான் உன்னை கஷ்டப்படுத்துவது போல அமையாது. துரோகிகள் உன்னுடைய வாழ்க்கையை சுக்கு நூறாக கெடுத்து விட்டார்கள். கெடுத்துவிட்டு இப்பொழுது நின்று கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ராசி இல்லாதவள், அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று பேசுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையை நம்ப வைத்து இப்படி நீ செய் அப்படி நீ செய் என்று ஒவ்வொரு தொழிலும் இறக்கிவிட்டு அதில் நஷ்டத்தை கொடுத்து அதற்கு பின் பார்த்து சிரித்து கொண்டு இருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல பேர், ராசியானவர்கள் என்று. ஆனால் செய்த உன்னை ராசி இல்லாதவள் என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லட்டும், விடு. நேரமும் காலமும் யார் பக்கம் எப்பொழுது திரும்பும் என்பது தெரியாது. அப்படி திரும்பும் நேரத்தில் எல்லாரும் ஒரு நாள் நிச்சயமாக அவரவர்கள் செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அது மட்டும் அல்லாமல் அவரவர்களுக்கு நிச்சயமாக இது போல வாழ்க்கையில் நடந்துதான் தீரும். உன்னுடைய யதார்த்த குணத்தை வைத்து எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கை தேவையே இல்லாத விஷயங்களை செய்து விட்டார்கள். நீனும் பொறுமையாகத்தான் இதுவரைக்கும் இருக்கிறாய். ஆனாலும் அவர்களுடைய பேச்சுகள் மட்டும் எப்பொழுதும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வேண்டும், பணம் வேண்டும் என்பதற்காக ஓடுகிறாய். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத சிலர் இவளை பார் இப்படி இருக்கிறார், இவளை பார் அப்படி இருக்கிறார், இவள் ராசி இல்லாதவள், இவள் பிறந்துதான் எப்படி எப்படி என்று வாய்க்கு வந்தது போல பேசுகிறார்கள். நீயும் ஒவ்வொரு நாளும் இருக்கட்டும் இருக்கட்டும் என்று. ஆனால் இப்பொழுது நீ இறங்கியிருக்கும் இந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உனக்கு நீ இப்பொழுது செய்கிறாய் அல்லவா முயற்சி, இந்த முயற்சியினால் உனக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுப்பேன். கண்டிப்பாக உன்னை தோற்கடிக்கலாம் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கை மிக மிக செழிப்பாக இருக்கும். எல்லாமே உனக்கு பிடித்ததாக அமையும் என்பதை நான் காமிப்பேன். துரோகிகளுக்கா இங்கு பஞ்சம்? துரோகிகளுக்கு இங்கு பஞ்சம் கிடையாது. நல்லவர்களுக்கும் நல்லது நினைப்பவர்களுக்கும் தான் இங்கு பஞ்சம். புரிகிறதா? அதனால் நீ ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். துரோகம் செய்கிறார்கள், எப்பொழுதும் வாழ்க்கையை வாழ விடாமல் கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் நினைத்து கவலைப்படாது. உன்னுடைய வாழ்வில் நான் உன்னை அதிகமான சந்தோஷமான இடத்தில் வாழ வைப்பேன். வாழ்க்கை ஒரு நேரம் என்ன தெரியுமா செய்யும்? வைத்திருப்பது அனைத்தையும் எடுக்கும். அது கர்மவினை. ஆனால் அந்த கர்மவினை முடிந்து
அடுத்த நிமிஷம் அடுத்தடுத்து எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அது தெய்வம். உங்களுடைய கர்மவினை அப்பொழுது இழக்கிறீர்கள். அதுவே உங்களுக்கு கர்மவினை முடிந்த பிறகு நீங்கள் இழந்ததை விட பல மடங்காக பெறுகிறீர்கள். இதுதான் உண்மை. இதில் எந்த மாற்றமுமே அல்ல. நீ வைத்திருந்தாய், ஆனால் நிறைய இழந்தாய். இழந்தவுடன் அதிர்ஷ்டம் என்ற இல்லாதவள் என்று பெயரை வைத்தார்கள். இருக்கும் பொழுது லக்ஷ்மி என்று கூப்பிட்டவர்கள் இப்பொழுது அதிர்ஷ்டமே இல்லாதவள் என்று கூப்பிடுகிறார்கள். உன்னுடைய கையால் பணம் வாங்கினால் பெருகும் என்று சொன்னவர்கள் உன்னுடைய வீட்டுக்கு வந்து நகையை காட்டி உன்னுடைய கையால் என் பெண்ணுடைய கழுத்தில் போட்டுவிடு என்று சொன்னவர்கள் அப்பொழுதுதான் வளரும் என்று வாய்க்கிளிய பேசியவர்கள் இப்பொழுது நகையையோ இல்லை அவர்கள் வீட்டுக்கு கூப்பிடுவதையோ நிறுத்திவிட்டார்கள். காரணம், எல்லாவற்றையும் இழந்து விட்டாய் என்று. உனக்கு நல்ல நேரம் வந்த பொழுது எல்லாம் கிடைத்தது. நடுவில் கர்மவினை வந்தது, போனது. திரும்பவும் உன்னுடைய வாழ்க்கையில் கர்மவினை முடிந்தது. முடிந்துவிட்ட அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்? தெய்வமாகிய நான் என்னை நம்பிக்கொண்டே இருக்கும் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இழந்ததை விட பல மடங்காக தருவேன். அப்பொழுது உன்னை யார் அதிர்ஷ்டம் இல்லாதவள், இவளால் தான் அவர்கள் குடும்பம் அழிந்தது, அப்படி இப்படி என்று பேசியவர்கள் தலை குனிந்து போவார்கள். எல்லா நாளும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள், வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்காது என்று. நீ நினைக்கிறாய் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் அவ்வளவுதான் என்று. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், வாழ்க்கையை இழக்கவில்லை, இப்பொழுதுதான் உன்னுடைய உண்மையான ஒரு வாழ்க்கையை பார்க்க போகிறாய் என்று. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த விஷயங்கள் எல்லாம் கனவாக இருக்கட்டும். ஆனால் அந்த கனவை மட்டும் மறந்து விடாதே. இதில் உன்னை தூற்றியவர்கள், உன்னை தேவையே இல்லாத வார்த்தையால் பேசியவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு முன் நீ வாழ்வாய். அவர்கள் கஷ்டப்படுவார்கள், நீ சந்தோஷமாக இருப்பாய். உன்னை கட்டாயமாக வாழவே கூடாது, இவருடைய குடும்பம் அழிந்துவிட வேண்டும் என்று நினைத்தவர்கள் நிச்சயமாக என்ன வார்த்தையால் உன்னை அடுத்தவரிடம் பேசினார்களோ அந்த மாதிரியான விஷயம் நடக்கும். என்ன சார் இதெல்லாம் நடக்குமா என்றால் நடக்கும். உன்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே நடக்கும். அனுபவிக்கட்டும், இவர் அனுபவிக்கட்டும் என்று சொன்னவர்கள் அனுபவிக்க போகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் கஷ்டப்பட போகிறார்கள். ஆனால் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் என்று உதவி செய்த நீ இன்பமாக இருக்க போகிறாய். எப்பொழுதும் நல்ல எண்ணம் மட்டுமே தான் ஒருவனை வாழ வைக்கும். அவன் கீழே இருந்தாலும் சரிதான், அவனை நிச்சயமாக தெய்வம் தூக்கிவிடும். அதுவே ஒருவன் கெட்ட விஷயத்தை நினைத்து கொண்டு பெரிய பதவியில் இருந்தால் கூட ஒரு நிமிஷத்தில் அவனை இறக்கிவிட்டு வேடிக்கை பார்க்கும் தெய்வம் நாங்கள் தான். கண்டிப்பாக நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இனி வரும் காலம் இருக்காது. உன்னுடைய வாழ்வில் நீ தோற்று போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? தோற்று போய்விட்டாய், பலரையோ புரிந்து கொண்டாய், வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டாய். எது இன்பம் எது துன்பம் என்று தெரிந்து கொண்டாய். எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு காமித்து விட்டேன். எப்படி யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்து காட்டவில்லை, உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னை எப்படி நினைக்கிறார்கள் என்பதை மூலமாக காட்டிவிட்டேன். இனிமேலாவது புரிந்து கொள். யாரிடம் எப்படி நடக்க வேண்டும், என்ன முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை யோசித்து ஒரு விஷயத்தையும் செய். எல்லாம் நல்லது நடக்கும். உன்னை தூற்றியவர்கள் உன்னை பார்த்து மிரண்டு போகட்டும். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தா இப்படி பேசினோம் என்று. அதிர்ஷ்டமில்லை என்று சொன்னவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காத்து அடிப்பதை பார்த்து கவலைப்படட்டும். நீ கவலைப்பட வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய வாழ்க்கையில் அந்த கவலைகளானது குடியேறட்டும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அவ்வளவு சுலபமாகவோ யாருக்கும் நான் சாபம் விடுவது கிடையாது. ஆனால் இன்னொரு பிள்ளையுடைய வாழ்க்கை வீணாகி தன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய வாழ்க்கைக்கு இந்த சாபம் விடுவது தயக்கமே இல்லாமல் நிச்சயமாக நான் அவர்களுக்கு சாபம் விடுவேன். ஏனென்றால் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனம் இல்லையா?
தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதை பார்த்து கொண்டு போக வேண்டும். ஆனால் இங்கு இருப்பவர்களுக்கு சிலருக்கு கோர எண்ணம் இருக்கிறதே தவிர நல்ல குணம் இல்லை. தயவு செய்து யார் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளுங்கள். யாராவது இவன் வாழ்க்கை வீணாக போக வேண்டும், அவன் வாழ்க்கை வீணாக போக வேண்டும் என்று நினைத்தார் அந்த இடத்தில் தெய்வம் இருப்பதில்லை என்பதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை கூடிய விரைவாக நீ சந்திப்பாய். காலம் முழுவதும் இனிமேல் நான் இருப்பேன். உன்னை அலட்டும் அலட்டும் என்று அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள் மனதில் நிச்சயமாக இனிமேல் சந்தோஷம் இருக்காது. அவர்கள் எதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டார்கள்? நீ உன்னுடைய வாழ்க்கையில் வீணாக போவதை பார்த்து. அந்த மாதிரியான விஷயம் இனி நடக்காது. உன்னுடைய நல்ல மனதுக்கு நீ நல்லபடியாகவே இருப்பாய். இனிமேல் எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து இந்த சாய் உன்னை வாழ வைப்பேன். அதை பார்த்து 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 அவர்கள் கவலைப்படட்டும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.